த ட்ரூத் சேனல் நேயர்களுக்கு வணக்கம். என்னோட பேர் கீர்த்திகா. எனக்கு நான் 5வது படிக்கும்போது எங்கள் அப்பா இறந்துட்டாங்க. எங்கள் அம்மா தான் தனியாக கஷ்டப்பட்டு என்னை படிக்க வச்சாங்க. இன்றைக்கி நான் எம்ஏ பிஎட் வரைக்கும் படிச்சிருக்கேன்னா அதுக்கு எங்கள் அம்மா தான் தனியாக பஸ் ஆக்சிடெண்ட்டில் எங்கள் அம்மா என்னை தனியாக விட்டுட்டு போயிட்டாங்க. இனிமேல் நான் என்ன பண்ணுவேன்னு தெரியல. எனக்கு எந்த விதமான வாழ்வாதாரமும் இல்லை, அம்மாவும் இல்லாமல் அப்பாவும் இல்லாமல் நான் எனக்கு தனியாக நிற்கிறேன். ஒரு பார்வையிழந்த மாற்றுத்திறனாளி பெண் ஒருவர் ஏமாற்றப்பட்ட சம்பவம் குறித்து தான் நாம் இப்போ பார்க்க போகிறோம். சமீபத்தில் தென்காசியில் ஒரு கோர விபத்து நடந்தது. அந்த விபத்தில் 2 பஸ்கள் நேருக்கு நேர் மோதியதில் 7 பேர் பரிதாபமாக உயிரிழந்தாங்க. அதில் உயிரிழந்தவங்களில் மல்லிகா அப்படிங்கிற ஒரு பெண் ஒருவர் இருந்தாங்க. அவங்களுக்கு ஒரு மகள், கண் பார்வை இழந்த மாற்றுத்திறனாளி பெண். அவங்களுடைய பேர் கீர்த்திகா. இந்த கீர்த்திகா பார்த்தீங்கன்னா எம்ஏ பிஎட் வரைக்கும் படிச்சிருக்காங்க. கீர்த்திகாவோட அம்மா மல்லிகா பீடி சுற்றி தான் தன்னுடைய குழந்தைங்களெல்லாம் கஷ்டப்பட்டு கவனிச்சுட்டு வந்திருக்காங்க. கீர்த்திகாவோட சின்ன வயசுலேயே அவங்க அப்பாவும் தவறிட்டாங்க. இதில் கீர்த்திகா என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, நான் கண்ணு தெரியலனா கூட நான் நல்லா படித்து எங்கள் அம்மாவை நான் காப்பாற்றுவேன், நான் சாதிப்பேன், ஒரு சாதனையாளராக வருவேன் அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தவங்க திடீர்னு அம்மாவை பறி கொடுக்குறாங்க. அப்போது இவங்க அம்மா இறந்தப்போ இந்த கீர்த்திகா கதறி அழுத வீடியோ எல்லாருமே வைரலாக நம்ம எல்லாருமே பார்த்துருப்போம். இழக்கக்கூடாதெல்லாம் நான் இழந்துட்டேங்க, என் வாழ்க்கையில் ஒரு பெரிய துக்கத்தில் இருக்கேன், நான் என்ன பண்ணுறதுனே தெரியல, முதலமைச்சர் நீங்கள் எனக்கு ஒரு வாழ்வாதாரத்தை கொடுங்க, எனக்கு ஒரு வேலையை கொடுங்க அப்படின்னு அவங்க கதறினதை நம்ம எல்லாருமே பார்த்தோம். ஐயா, அந்த மாற்றுத்திறனாளிக்கு ஒரு வாழ்வாதாரம் கொடுங்க ஐயா, கொடுங்க ஐயா, உங்களை மன்றாடி கேட்டுக்கிட்டோம். நாங்கள் இழக்கக்கூடாது, எங்கள் அக்காவை இழந்துட்டு அவளுக்கு வாழ்வு ஆதாரமும் இருந்து. இந்த வீடியோலாம் பார்த்துட்டு நம்முடைய முதலமைச்சர் என்ன செஞ்சாங்கன்னா, அந்த மாற்றுத்திறனாளி பெண் கீர்த்திகா அவங்கக்கிட்ட தொலைபேசியில் பேசினாங்க. பேசி உங்களுக்கு வேலை கொடுக்குறேன் அப்படின்னு மாதிரி கண்டிப்பாக அவங்க உத்தரவாதம் கொடுத்துருப்பாங்க. இந்த நிலையில் தென்காசி கலெக்டர் இந்த கீர்த்திகா அவங்களோட வீட்டுக்கு போகிறாரு. அவர் ஒரு பணி நியமன ஆணையை கொடுக்குறாரு. அப்போது எல்லா பத்திரிகைகள்லையும் தொலைக்காட்சிகளையும் செய்தி என்ன வருதுன்னா, கீர்த்திகாவுக்கு அரசு பணிக்கான ஆணையை கொடுத்துருக்காங்க, அவங்களுக்கு அரசு வேலை கிடச்சிருக்கு அப்படின்னு எல்லா மீடியாவும், அங்கே இருக்கிற எல்லா திமுக கட்சியை சேர்ந்த எல்லா நிர்வாகிகள் எல்லாரும் பேசிக்கிட்டாங்க. ஆனால் உண்மையிலே நடந்தது என்ன அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் அவங்ககிட்ட ஃபோன் போட்டு கேட்டோம். அந்த உரையாடலை இப்போ பார்க்கலாம். ஹலோ, கீர்த்திகாங்களா? அம்மா வணக்கம்மா. எங்களுக்கு தெரியுது உங்களுடைய வேதனையும் கஷ்டமும் தெரியுது. சீக்கிரமாக அந்த வழியிலேருந்து நீங்கள் மீண்டு வரணும். நீங்கள் அம்மா தவறினப்போ நம்முடைய முதலமைச்சருக்கு ஒரு கோரிக்கை வச்சுருந்தீங்க. நான் மாற்றுத்திறனாளி, எனக்கு வாழ்வாதாரம் இல்லை, நான் இழக்கக்கூடாதெல்லாம் இழந்துட்டேன், எனக்கு ஒரு வேலை வேணும் அப்படின்னு சொல்லிட்டு உருக்கமாக ஒரு கோரிக்கை வச்சுருந்தீங்க இல்லையா? இப்போது அதை பேஸ் பண்ணி உங்களுக்கு வேலை கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு தென்காசியோட கலெக்டர் உங்களுடைய வீட்டுக்கே புளியங்குடி நகராட்சியில் டேட்டா என்ட்ரி பணிக்குன்னு ஒரு ஆணையை கொடுத்தாங்க, அப்படி தானே? அது கவர்மெண்ட் ஆணையா இல்லை ப்ரைவேட் கம்பெனியில் வேலை செய்வதற்கான ஆணையாமா? ஒப்பந்த அடிப்படையிலான வேலை அப்படின்னு தான் அதில் கொடுத்துருக்காங்க. ஒப்பந்த அடி கான்ட்ராக்ட் பேசிஸில் தான் கொடுத்துருக்காங்க இல்லையா? எத்தனை வருஷம் எத்தனை மாதம் அப்படி தான் போட்டிருக்காமா? எதுவுமே மென்ஷன் பண்ணல. எதுவுமே மென்ஷன் பண்ணலை. என்ன சம்பளம் அது ஏதாவது போட்டிருக்காங்களா? அது கூட அதில் மென்ஷன் பண்ணல. நீங்கள் திரும்ப நம்முடைய முதலமைச்சருக்கு ஏதாவது கோரிக்கை வைக்கிறீங்களா? நான் முதலமைச்சர் கிட்ட எனக்கு இது நிரந்தர பணியா இருக்கணும். நான் கேட்டது ஆசிரியர் பணி தான் கேட்டேன். நான் என்னோட எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் கேட்ட மாதிரி எனக்கு ஆசிரியர் பணி கொடுக்கணும் அப்படின்னு நான் கேட்டிருந்தது. சரி, அதை கொடுங்க அப்படின்னா நான் திரும்பவும் வலியுறுத்தி இருந்தேன். நீங்கள் எம்ஏ பிஎட் படிச்சிருக்கீங்க, ஆசிரியர் பணி வேணும்னு கேட்டிருக்கீங்க. ஆனால் உங்களுக்கு டேட்டா என்ட்ரி பணி கொடுத்துருக்காங்க, அது ஒப்பந்த அடிப்படையில் கொடுத்துருக்காங்க இல்லையா? இது தாங்க நடந்தது. அவங்களுக்கு அரசு பணின்னு எல்லாரும் சொன்னாங்க. ஆனால் என்ன பண்ணியிருக்காங்க, அவங்களுக்கு ஒரு தனியார் நிறுவனத்தோட டேட்டா என்ட்ரி, புளியங்குடியில் தனியார் நிறுவனத்தோட டேட்டா என்ட்ரி வேலை செய்யும் பணிக்கான ஆணையை வழங்கியிருக்காரு. அது ஒப்பந்த அடிப்படையில். எத்தனை மாதம் என்ன சம்பளம் எதுவுமே தெரியாது. நாங்கள் என்ன கேட்குறோம் அப்படின்னா, நீங்கள்
வந்து விடியல் பயணம் சொல்கிறீங்க, புதுமை பெண் திட்டம்னு சொல்கிறீங்க, பெண்களுக்கான அரசுன்னு சொல்கிறீங்க, பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுக்குறோன்னு சொல்கிறீங்க, நம்பர் 1 முதல்வர்னு சொல்கிறீங்க. இந்த தமிழ்நாட்டை போல வேற எந்த மாநிலத்திலையும் செய்ய முடியாத சாதனைகள் படைச்சிட்டோம், தமிழ்நாடு தான் நம்பர் 1 அப்படிலாம் சொல்கிறீங்களே முதல்வரே. இவங்க ஒரு மாற்றுத்திறனாளி மாணவி, அவங்க கண் பார்வை இல்லாதவங்க. அவங்க கேட்டது, அவங்க MA BEd படிச்சிருக்காங்க, நான் ஒரு ஆசிரியர் பணி வேணும்னு கேட்டாங்க. ஆனால் இவங்களுக்கு டேட்டா என்ட்ரி பணி கொடுத்துருக்கீங்க, அது ஒப்பந்த அடிப்படையில். அவங்களுக்கு எத்தனை மாதம் வேலை செய்வோன்னு தெரியாது. ஸோ திடீர்னு இந்த அம்மாவுக்கு வேலை போயிடுச்சு அப்படின்னா அவங்களோட வாழ்வாதாரம் என்ன, அவங்களுடைய நிலைமை என்ன அப்படிங்கிற கேள்வி தானே எல்லோருக்கும் இருக்குது. உங்களை வந்து எல்லாரும் நம்பி தானே அவங்க கேட்குறாங்க. நீங்களும் பேசியிருக்கீங்க, பணி நியமன ஆணை கொடுத்துருக்கீங்க. ஆனால் திராவிட மாடல் ஆட்சி இப்படி எல்லாமா ஏமாற்றும் அப்படின்னு மக்கள் கேட்குற அளவுக்கு தானே என்னை கொண்டு வச்சிருக்கீங்க. கண்டிப்பாக நீங்கள் வந்து அவங்களுடைய கோரிக்கையை செவிமடுத்து பரிசீலித்து நீங்கள் வந்து ஒரு அரசு உத்தரவு, எவ்வளோ வேலைகள் இருக்குது, எவ்வளோ ஆசிரியர் பணியிடங்கள் இருக்குது, எத்தனையோ ஸ்கூலில் டீச்சர்ஸே இல்லாமல் பள்ளிக்கூடம் நடக்குது, ஓராசிரியர் பள்ளி ஈராசிரியர் பள்ளியெல்லாம் இருக்குது. எல்லா பள்ளிகள்லையும் ஆசிரியர்களை நியமிக்கணும்னு சொல்லிட்டு அவ்வளோ போராட்டங்கள் நடக்குது. இந்த பார்வையிழந்த மாற்றுத்திறனாளி பெண் ஒருவருக்கு நீங்கள் ஒரு வேலை போட்டு கொடுக்கலாமே, அவங்களுடைய வாழ்வாதாரம் நல்லா இருக்குமே. தாயை இழந்து தந்தையை இழந்து அனாதரவாக யாருமே அவங்கள அரவணைக்கு யாரும் இல்லாமல் நிர்கதியாக நிற்கிற ஒரு பெண்ணுக்கு நீங்கள் வாழ்வாதாரம் கொடுக்கலாமே. தயவு செய்து தமிழக முதல்வர் அவர்களே, இவங்களுக்கு வாழ்க்கைக்கான ஒரு வாழ்வுரிமைக்கான ஒரு உறுதியை, ஒரு நிச்சயத்தை நீங்கள் கொடுப்பீங்க அப்படிங்கிற நம்பிக்கையோட நாங்கள் இந்த கோரிக்கையை உங்ககிட்ட வைக்கிறோம். நன்றி, வணக்கம். சொல்லுங்க,